இருக்காருல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் 2017ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சர் ஆனார். இதைத்தான் நான் சொன்னேன், நீங்க மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆகல, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்க, அந்த அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனீங்கன்னு நான் சொன்னேன். அவர் இப்ப கேட்கிறார், ஆமா காலில் விழுந்தது உண்மைதான், என்ன தப்புன்னு கேட்டாரு. நான் காலில் விழுந்து தப்புன்னு சொல்லவே இல்லை, அந்த அம்மா காலை வாரி விட்டீங்கல்ல அதுதான் தப்புன்னு சொல்றேன். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோட டிடிவி தினகரன் காலு, இப்ப எல்லார் காலையும் விட்டுட்டு நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் அவரோட கூட சேர்ந்து வர்றாங்க. டெல்லி அணின்னு சொல்றல்ல, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே நம்ம நுழைய விட மாட்டோம், அவங்களுக்கு தெரியும் நுழைய விட மாட்டோம்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு